திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கொரோனா வைரஸ் பரவல் காலத்திலே உலகம் முழுவதும் ஆன்லைன் மூலமாக மருந்துகள் பரிமாறப்படுவதற்கு அல்லது வாங்குவதற்கு விற்பனை செய்வதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அந்த வகையில் மத்திய அரசும் அதற்கான ஒப்புதலை அளித்தது. ஆனால் நிலைமை சீரான பிறகும் அந்த ஒப்புதலை இன்னமும் திரும்ப பெறவில்லை. ஆதலால் தரமற்ற மருந்துகள் ஆன்லைன் மூலமாக விற்கப்படுவதும், உயிரோடு கூட போராடக்கூடிய அல்லது உயிர்களை காக்க வேண்டிய மருந்துகள் உயிர்களை அழிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படும் ஒரு சூழ்நிலை இதற்கு அனுமதி தொடர்ந்து அளித்திருப்பதால் நடைபெற்று வருகிறதாக மருந்தகங்கள் தெரிவிக்கின்றன. ஆகவே இதனை எதிர்த்து கடந்த மே மாதத்திலே 20,000க்கும் அதிகமான மருந்தகங்கள் ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டன. ஆகவே இதற்கு பிறகு தொடர்ந்து இதனை தடுத்து நிறுத்துவதற்காக மத்திய மருந்து கட்டுப்பாடு வாரியம் மற்றும் மாநில மருந்து கட்டுப்பாடு வாரியம் இணைந்து நடத்தின ஆய்விலே சுமார் 159 மருந்துகள் தரமற்றதாக பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. அதுவும் மாநில கட்டுப்பாடு வாரியத்தின் மூலமாக சுமார் 113 மருந்துகளும், மத்திய மருந்து கட்டுப்பாடு வாரியத்தின் மூலமாக 59 மருந்துகளும், 46 மருந்துகளும் தரமற்றவை என வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆகவே இப்படிப்பட்ட மருந்துகள் முற்றிலும் தடை செய்யப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அசாமில் குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட ஒரு போலி மருந்து விற்பனை செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டு தற்போது வரையிலும் அதற்கான கடுமையான விசாரணை நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து இப்படிப்பட்ட போலி மருந்துகளால் பலவிதமான மனிதனுடைய உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது என்று ஆய்வறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, மருந்தகங்கள் இதற்காக தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி வருகின்றன. இந்த தடை செய்யப்பட்ட மருந்துகளில் முக்கியமாக பாராசிட்டமால், இன்னமும் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள், நீரிழிவு நோய்க்கான மருந்துகள் முக்கியமாக இதில் அடங்கி இருக்கிறது. வரும் நாட்களிலே ஆன்லைன் மூலமாக தவறான அல்லது தடை செய்யப்பட்ட மருந்துகளை பெறுவது எந்த விதத்திலும் அங்கீகரிக்கப்படாதபடிக்கு இந்த காரியம் திரும்ப பெறுவதற்கும், இப்படி காலாவதியான மருந்துகள், தடை செய்யப்பட்ட மருந்துகள், மருத்துவ பரிந்துரை இல்லாத மருந்துகள் எந்த விதத்திலும் கொடுக்கப்படாதபடி தடை செய்யப்பட கருத்தாக ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தடை செய்யப்பட்ட மருந்துகள் ஆண்டவரே தகப்பனே இன்னமும் ஆன்லைன் மூலமாக தவறான முறைகேடான வழியில் பெறப்படுவதால் மனிதர்களுடைய உயிருக்கே அச்சுறுத்தலாக அவைகள் இருக்கிறதென்று கூறப்பட்டிருக்கிற செய்தி எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் முற்றிலும் தடை செய்யப்பட வேண்டும். லாபகரமான நோக்கத்தோடு செயல்படுகிறவர்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். எந்த விதத்திலும் ஆண்டவரே தகப்பனே இப்படிப்பட்ட முறைகேடுகள் நிகழாதபடி ஆண்டவரே ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். மருத்துவத்துறையில் இப்படிப்பட்ட தீங்குகள் நடைபெறாதபடி பாதுகாக்க ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் நின்றிருக்கிற எல்லா சகோதரர்களும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.